நாமெல்லாம் படிச்சிருப்போம். நம்ம எல்லாம் இன்னைக்கு பல்வேறு அரசியல் சூழல் காரணமாக ஒரு சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாமுங்க. நமக்கு தெரிய நம்முடைய வேதம் எது அப்படின்னு கேட்டா ரிக்கு, யசுர், சாமம், அதர்வனம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்துக்களுடைய வேதம் 4 வேதம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். சரி, அந்த வேதத்தை நான் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா உரிமை இல்லை. என்னால் படிக்க முடியாதது, என்னால் பார்க்க முடியாதது எப்படி என்னுடைய வேதமாகும்? இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? அனைவருக்கும் உரிமையுடைய இந்த கேள்வி. என் வேதம் என்று சொல்லுகிற நீ அந்த புத்தகத்தை என் கையில் கொடுக்க வேண்டாமா? நீ கொடுக்கலையே. அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் வகையில் மட்டும்தான் அந்த நூல் சிக்கி இருக்குமானால் அப்ப அந்த வேதம் அவர்களுடைய வேதம் என்று தானே சொல்லணும், எங்களுடைய வேதம் சொல்லக்கூடாது. இந்த கேள்வி யாராவது கேட்கிறோமா? யாரும் கேட்கறது. கேட்டா தானுங்க தெரியும் என்ன நிலைப்பாடு இருக்குது, அதுக்குள்ள என்ன இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கோயிலுக்கு போய் சும்மா வந்துடுவீங்களா என்ன? இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. நான் கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்ட வந்தாச்சு, அங்க இருக்கிற என்ன சொல்றாரு அப்ப அவரு சொல்வதெல்லாம் வேதம் ஆகி போச்சு. வேதம் என்னன்னு நமக்கு தெரியல, அவர் சொல்வதெல்லாம் வேதம் ஆகி போச்சு. இப்படி இன்றைய காலம் நமக்கு அப்படித்தான் இருக்குது. நமக்கு வேதம் இறைவன் அருளியது என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த வேதம் யாருக்காக சொல்லப்பட்டது? உயிர்கள் உய்வதற்காக சொல்லப்பட்டது என்றால் நம்ம அனைவரும் அந்த பட்டியல தானே இருக்கிறோம். நமக்கு உரியதல்லவா? அந்த நூல் நமக்கும் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இல்லையே, நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க 4 வேதத்தை? ஒருத்தரும் பார்க்கல. ஆனா படிச்சிட்டோம். 4 வேதம், நம்முடைய வேதம் 4 வேதம் படிச்சிருக்கிறோம். ஆனா ஒரு குரான் படிக்காதவர் இஸ்லாமியர் அல்ல, ஒரு பைபிள் படிக்காதவர் ஒரு கிறிஸ்துவர் அல்ல. ஆனா 4 வேதத்தை படிக்காத நாம தான் இந்துக்கள். கேட்டா நாம இந்துக்கள், நாங்கள் இந்து அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த புத்தகம் பார்த்திருக்கிறியா? பார்த்ததில்லை. படிச்சிருக்கிறியா? படிச்சதில்லை. நான் பார்க்கலாமா? ஐயோ நீ பார்க்க கூடாது, நீ படிக்க கூடாது. என்ன கொடுமைன்னு தெரியல. இதெல்லாம் சமயத்துக்குள்ள நுழைந்தால் இருக்கிற நெருடல்ங்க. இதுக்கெல்லாம் விடை காண முடியல. சமய தலைவர்கள் அதுக்கெல்லாம் வேறு வேறு பதில் வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. என்ன சொல்வதுன்னு தெரியலீங்க.